வணக்கம் மக்களே. சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் அதிமுகவின் அலுவலகத்தில் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுகவை வெற்றியடைய வைத்துவிடக்கூடாது. பல்வேறு கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் எடப்பாடி தலைமை என்ற காரணத்தினால் பல கட்சிகள் முன்வருவதற்கு மிக மிக மோசமான ஒரு சூழலுடன் அதிமுக இருப்பதை உணர்ந்து தற்பொழுது முன்னாள் அமைச்சரான தங்கமணி, வேலுமணி புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். கே.பி. முனுசாமி அவர்கள் அதிமுகவின் துணை பொதுச்செயலாளராக இருந்தாலும் அதிமுகவின் செயல்பாடுகள் என்னவோ மிக மிக மோசமாக மக்களிடமும் தொண்டர்களிடமும் குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமாகத்தான் தற்பொழுது அமைந்துள்ளது. ஏனென்றால் அதிமுகவை பொறுத்தளவிற்கு 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது மிக மிக முக்கியமானது. அதில் ஆட்சியை தவறவிட்டு விட்டால் அதிமுகவை இழுத்து மூட வேண்டியதுதான். இரண்டாவது முறை திமுக இவ்வாறான சர்ச்சைக்குள்ளான கொலை, கொள்ளை மற்றும் போதை மருந்துகள் விற்பனை, கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து பல உயிர்கள் போனதும் மீண்டும் திமுகவை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் அதிமுகவை எப்படி புறக்கணித்திருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்விகளும் சமூக வலைதளங்களில் பேசக்கூடும். இதனால் அதிமுக இருந்த இடம் தெரியாமல் அழியக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது என்ற தகவல்களும் தற்பொழுதே வெளியாக தொடங்கிவிட்டது. சரியான முறைப்படி கூட்டணியும் அதிமுகவின் தொண்டர்களை ஒன்றிணைத்து செயல்படக்கூடிய யுக்தியையும் தற்பொழுது இருந்து பயன்படுத்தினால் மட்டும்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்தில் தைரியமாக இறங்க முடியும். இல்லையென்றால் வெற்றி அடைவது என்பது கனவில் கூட நடக்காத காரியம் என்று முன்னாள் அமைச்சர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களை தலைமையிலிருந்து இறக்க வேண்டும். புதிதாக அதிமுகவின் தொண்டர்களிடம் நேரடியாக பேசி அதிமுகவின் தலைமை புதிதாக இருக்க வேண்டும் என்று தற்பொழுது மறைமுக கூட்டம் ஒன்றையும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதனால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட OPS, வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், சசிகலா இவர்கள் இணைவார்கள் என்றும் கூறப்படுகிறது. இவர்கள் இணைந்தால் மட்டும்தான் அதிமுகவின் தொண்டர்கள் ஒரே இலக்கை நோக்கி செல்வார்கள். ஒரு தொகுதியில் 2 அல்லது 3 அதிமுகவின் தொண்டர்கள் செயல்பட்டால் நிச்சயமாக வேட்பாளர்கள் தோல்வியில்தான் தழுவார்கள். மக்களவைத் தேர்தலில் தோல்வியடைந்தது மட்டுமல்ல, ஓட்டு சதவீதம் குறைந்ததற்கும் இதுதான் காரணம். இனியும் எடப்பாடியை நம்ப வேண்டாம் என்று முன்னாள் அமைச்சர்கள் பேசியிருப்பது தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. திமுகவை மக்கள் எதிர்த்து வருகிறார்கள். அதே நேரத்தில் அதிமுகவின் உட்கட்சி குழப்பத்தின் காரணமாக மக்களிடம் தங்களுடைய கருத்துக்களையும்